ஜூலை 27 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. பாவத்தை வெளிக்காட்டாதிருப்பது. இன்றைய வேத வாசிப்பு நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 18 வரை. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி கெர்ச்சிக்கும் சிங்கத்துக்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பாயிருக்கிறான். பிரபு புத்தியீனனாயிருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி. பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயசை பெறுவான். இரத்த பழிக்காக ஒடுக்கப்பட்டவன் குழியில் ஒழிக்க வந்தால் அவனை ஆதரிக்க வேண்டாம். உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். குறிப்பு வசனம்: தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13. அதை மறைக்க கூடாது என வின்ஸ்டனுக்கு தெரியும். எனவே அவன் ஒரு தந்திரமான யுக்தியை கையாண்டான். தந்திரமாக மறைப்பது என்று அதை பற்றி கூறுவோம். வின்ஸ்டன் தூக்கி எறியப்பட்ட கவனிக்கப்படாத காலணிகளை கண்டால் சாதாரணமாக அந்த திசையில் வளைந்து அதை எடுத்துவிட்டு யாரும் பார்க்காத நேரத்தில் மெதுவாக நடந்து செல்வான். கதவை தாண்டும் வரை தன்னை எவரும் பார்க்கவில்லை என்று அறிந்து கொண்டால் வின்ஸ்டன் உங்கள் காலணிகளை எடுத்துக்கொண்டு மெதுவாக செல்கிறான் என்று உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். நான் வளர்க்கும் என் செல்ல பிராணியான எனது நாய் மறைவில் சென்று இவ்வாறு காலணிகளை கடித்து சேதப்படுத்தும். சில சமயங்களில் தேவன் நம் கடந்த கால பாவத்தை கண்டுகொள்ள மாட்டார் என்று நாமும் தந்திரமாக நடக்கிறோம் என்பது தெளிவான ஒன்று. அவர் கவனிக்க மாட்டார் என்ற நினைவில் நாம் வஞ்சிக்கப்படுகிறோம். இது பெரிய விஷயமில்லை, அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை என்று நம்மை நாமே பகுத்தறிகிறோம். ஆனால் வின்ஸ்டனை போன்றதான இந்த நடவடிக்கைகள் தேவனை பிரியப்படுத்தாது என்பதை நாம் நன்கு அறிவோம். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் மற்றும் ஏவாளைப் போல நம் பாவத்தினால் அவமானம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற காரணத்திற்காக நாம் அப்பாவங்களை மறைக்க முயற்சிக்கலாம், அல்லது எதுவுமே நடக்காதது போல நடிக்கலாம். ஆனால் வேதாகமும் மிகவும் வித்தியாசமான ஒன்றை செய்ய நம்மை அழைக்கிறது. தேவனின் இரக்கத்திற்காகவும் மன்னிப்பிற்காகவும் அவரிடம் ஓடச் சொல்லுகிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று நீதிமொழிகள் 28:13 நமக்கு சொல்லுகிறது. நம் பாவத்தை யாரும் கவனிக்கவில்லை என்று அதை நாம் செய்யாதது போல் தந்திரமாக நடக்க முயற்சிக்க வேண்டியது இல்லை. நம் தவறுகளை பற்றிய உண்மையை நம் நம்பகமான நண்பரான தேவனிடம் சொல்லும்போது இரகசிய பாவச் சுமையிலிருந்தும் குற்ற உணர்ச்சியிலிருந்தும் அவமானத்திலிருந்தும் விடுதலை பெறுவோம். உங்கள் பாவத்தை மறைக்க சில சமயங்களில் நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? அதை ஒப்புக்கொள்வீர்களானால் தேவனிடம் அறிக்கையிட உங்களை தடுப்பது எது? தகப்பனே, என் பாவம் என்பது ஒரு முடிவல்ல என்பதற்காக உமக்கு நன்றி. நான் உம்முடனும் மற்றவர்களுடனும் உண்மையுடன் இருக்கும்போது உம்மிடம் தயவையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்வதற்காக உமக்கு நன்றி.